பத்திரிகையில் வருது. பல மாவட்டங்களில் 14ஆம் தேதி முதல் கனமழை பெய்யும், நன்மைகளில் காற்றழுத்த தாழ்வு. இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதி இடிமுழங்குடன் பெய்யும். இதுல தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை. நான் தருமபுரியில எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சிருந்தேன், 17 வச்சிருந்தேன். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானொலி ஆராய்ச்சி பற்றி கேட்டேன். வானொலி கேட்கும்போது அவர்கள் மழை வந்து உறுதினாங்க. அதனால நாங்க அந்த தேதியில அந்த எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாம பிறகு ஒரு தேதி இந்த வாரம் 28, 29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் என்று அறிவிச்சு உடனே இன்னைக்கு பத்திரிகையில எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனைக்கு. பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த கைக்குழி யார் என்று முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டார். மன்னிச்சு அவருடைய அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்து உயர்ந்த பதவி கொடுத்து மீண்டும் தேர்ந்த பாடில்லை. முடிவாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுழைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்து வேணுமா? தொண்டனுடைய சொத்து, தலைமையின் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சு விரும்பினா அவங்க கட்சியில் சேர்த்துக்கணும். இன்னொன்று, நம்முடைய அமைச்சர் அண்ணா முன்னேற்ற ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேர் கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்களை கட்சியில் சேர்த்து இதெல்லாம் யாரை ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனதை உண்டு. வேலைக்கும் அன்பாக கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்தவர்களும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியில இருக்கிறவர் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கழிக்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்பதற்கு மத்தியில் இருக்கிறவர்கள் காப்பாற்ற 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு அப்படி நன்றியோடு நாம் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேர்வது அவ்வப்போது இருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்தில் கட்சியில் வெற்றி பெற வேண்டும், எதிர்களை வீழ்த்த வேண்டும், அதற்கு தகுந்த அரசு வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் அவர் கூட்டணி அமைக்கும். திமுக கூட்டணி வச்சதுல 1999ஆம் ஆண்டு ஆளுநர் கூட்டணி வச்சாங்க. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வச்சாங்க. அப்பவும் ஒண்ணு பேசல. இப்போது அனைத்து முன்னேற்ற கூட்டணி வைத்ததும் பயம் வந்தது. நடந்த தேர்தலில் தோல்வி ஏதாவது பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்கும் படிப்பதில்லை. இன்று வரை நேராக உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் தமிழகத்துடைய முதல்வர் உங்களை எல்லோரும் பார்ப்பதற்காக 11,500 படி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். இன்னைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறிய காவிரி கடலிலே கலக்கின்றவை. இது கடலில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியை கலப்பதை சுத்தப்படுத்தி அதற்காக 11,500 ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமரிடத்திலே கோரிக்கை வச்சு இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். பல திட்டங்கள், பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கொண்டு நேரத்தில் அதே மாதிரி இந்த பத்திரிகை எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது தான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில பத்திரிகை தவிர
திமுக பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க.